வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அலகு 1ல் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்வோம். அதில் முதல் 1 வேர்ட், முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஆன்சர் என்னதுன்னா ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். அடுத்து இரண்டாவது, எவ்விடத்தில் எத்தியோப்பியாவின் படை இத்தாலியின் படைகளை தோற்கடித்தது? ஆன்சர் அடோவா. அடுத்து மூன்றாவது, 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஆன்சர் ஜப்பான். அடுத்து நான்காவது, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஆன்சர் லெனின். அடுத்து ஐந்தாவது, மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? ஆன்சர் பதுங்கு குழிப்போர் முறை. அடுத்த ஆறாவது, எந்த நாடு முதல் உலகப் போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கை கொண்டது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து ஏழாவது, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பிரிட்டன். அடுத்து எட்டாவது, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. அது நம்ம போயிட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டேஸ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? ஆன்சர் 1894. அடுத்து இரண்டாவது, 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் லண்டன். அடுத்து மூன்றாவது, டேஸ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது? ஆன்சர் 1902. அடுத்து நான்காவது, பால்கனின் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது? ஆன்சர் மாசிடோனியா. அடுத்து ஐந்தாவது, டானன்பர்க் போரில் டேஸ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது? ஆன்சர் ரஷ்யா. அடுத்து ஆறாவது, பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சிஸ் பிரதமர் டேஸ் ஆவார்? ஆன்சர் கிளெமென்சோ. அடுத்து ஏழாவது, லெனின் போல்ஸ்விக் அரசை நிறுவுவதற்கு முன்னர் தாராளவாதிகள், மிதவாதிகள், சோசியலிஸ்டுகள் ஆகியோரின் புதிய கூட்டணிக்கு டேஸ் பிரதமராக தலைமையேற்றார்? ஆன்சர் கெரன்ஸ்கி. அடுத்து எட்டாவது, டேஸ் ஆண்டில் லொகார்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? ஆன்சர் 1925. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மொத்தம் கொடுத்துருக்காங்களா, அதில் 4 எதெல்லாம் சரினா 1, 3, 4 ஆகியன சரி. ஈஎன் ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்குது, அதில் இதெல்லாம் சரினா 1, 2, 4 சரி. ஈஎன் ஆப்ஷன் அதுக்கும். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, இது எது சரின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் ஆ. கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்து நான்காவது, அதுமாரி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சரும் ஆதான். காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பார்க்கலாம். பிரெஸ்ட் லிடோவஸ்ட் உடன்படிக்கை? ஆன்சர் ரஷ்யாவும் ஜெர்மனியும். அடுத்து ஜிங்கோயிசம்னா இங்கிலாந்து, கமால் பாட்ஷானா துருக்கி, அடுத்து எம்டன்னா சென்னை, அடுத்து கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ். இப்போ நம்ம இதில் இருக்க 1 வேர்டுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துட்டோம். தேங்க்யூ.